இறைவனின் அருள் இருப்பதற்கான 13 அறிகுறிகள். முதலாவது, கொடுக்கும் எண்ணம் மேலோங்கி இருத்தல். இரண்டாவது, குறைகளைப் பற்றி பேசும் இடங்களில் அதற்கு முக்கியத்துவம் தராத இயல்பான மனம். மூன்றாவது, தனக்கு என்ன கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு இல்லாமல் பிறருக்கு உதவி செய்யும் குணம். நான்காவது, இன்று இருப்பவர் நாளை இல்லை என்ற உணர்வுள்ள இருதயத்தோடு மற்றவர்களிடம் அன்பை வெளிப்படுத்துவது. ஐந்தாவது, எதற்கும் விவாதம் செய்யும் மனநிலை மாறி சரி என்று ஏற்றுக்கொள்ளும் மனம். ஆறாவது, இல்லாததை பற்றி யோசித்து கவலைப்படாமல் இறைவன் தனக்கு கொடுத்ததில் நன்றி உணர்வோடு இருத்தல். ஏழாவது, தன்னிடம் தவறு இல்லை என்று கலகம் செய்ய முயற்சிக்காமல் செய்த தவறுக்காக வருந்துதல். எட்டாவது, மனிதர்களிடத்தில் தங்கள் நியாயத்தை நிரூபிப்பதற்காக போராடாமல் தன்னுடைய மனசாட்சிக்கு தெரியும் என்ற நம்பிக்கையோடு மௌனமாக இருப்பது. ஒன்பதாவது, ஒருவருடைய குறைகளை விமர்சனம் செய்வதற்கு பயப்படுதல். பத்தாவது, அவனவன் செய்த குற்றங்களுக்கு அவனவன் தண்டிக்கப்படுவான் என்று பிறரை பற்றி பேசாமல் தன்னுடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக புண்ணிய காரியங்களில் தன் மனதை செலுத்துதல். 11வது, தவறு செய்தவர்கள் ஒரு நாள் தண்டிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்த்து காத்திருக்காமல் அவர்கள் இறைவனின் அருளை பெறுவதற்காக இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்தல். 12வது, பகைவருக்கு ஏற்படும் துன்பத்தை கண்டு வேதனைப்படுதல். 13வது, துன்பம் வரும் நேரங்களில் மனம் உறுதியாக இருப்பதை காணலாம். இவை அனைத்தும் ஒரு மனிதனுக்கு இறைவனின் அருள் இருப்பதற்கான அறிகுறிகள் ஆகும். வெறுப்பு, வைராக்கியம், ஆணவம், பெருமை, பழிவாங்கும் குணம் இவை அனைத்தும் இறைவனின் அருளை மனிதனை விட்டு பிரித்து விடுகின்றன. முக்கியமாக பிறருடைய நலனுக்கான செயல்களில் கவனம் செலுத்துவதால் நாம் இறைவனின் அருளை பெறலாம்.